ஆண்டிமடம் மாணிக்கமூர்த்தி சுவாமிகள். ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் சாலையில் ஆண்டிமடம் காணப்படுகிறது. இந்த ஆண்டிமடத்தில் சிவன் கோவிலுக்கு பின்பக்கமாக இந்த மகானது ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது. இவர் பாண்டிய தேசத்துக்கு போய் அந்த பாண்டிய ராஜாவுடைய மகள் இளவரசியை பீடித்திருந்த ஒரு முனியை அங்கே போகாமலே விரட்டினார். அந்த ராஜாவிற்கு சகலவிதமான மரியாதைகளையும் செய்தான். அப்போ என்ன உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ராஜா கேட்டபோது ஒரே ஒரு வேண்டுகோளை மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள்? இதுவரைக்கும் நீ யாரெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சிருக்கியோ, உனது மகளை சரி பண்ணுறேன்னு வந்தவங்களை பிடிச்சி உள்ளே வச்சிருக்க இல்லையா, ஜெயிலில் வச்சிருக்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் நீ விடுவிக்கணும் அப்படிங்கிற. அத்தனை பேரையும் ராஜா விடுவிக்கிறான். அதன் பிறகு புறப்பட்டு தன்னோட ஊருக்கு வந்துடுறார். அதாவது ஒரு நல்லவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா எந்த பகுதியில் ஆகட்டும், அவரை பல பேர் பாராட்டினாலும் சில பேருக்கு அவரை பிடிக்காது. நமது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஆசாமி ஒருத்தர் நேர்மையோடு இருக்கான், உண்மையோடு இருக்கான், பொய் சொல்கிறதில்ல, அவனுக்கு அன்பு தான் பிடிக்கும், யாருக்கான ஒரு கஷ்டம்னா அவனும் கண் கலங்குவான், அவர்களுக்கு உதவுவான், அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டரை 180 பேருக்கு பிடிக்கலாம். ஆனால் 20 பேருக்கு பிடிக்காது. என்ன காரணம் தெரியாது. அவனுடைய வளர்ச்சியில் பொறாமையா, நல்லது செய்யறானேன்னு ஒரு எரிச்சலா தெரியாது. அதே போல இந்த மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கார். இவருக்கும் சில வேண்டாத ஆசாமிகள் உள்ளூர்லேயே இருந்தாங்க. இந்த வேண்டாத ஆசாமிகள் என்ன பண்ணுவாங்க, ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் இவனை கவுக்கணும், ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் இவனை அவமானப்படுத்தணும், தலை குனிய வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தானே அவர்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள்லாம் நல்லவன் சொல்கிறீங்களே, இந்த மாணிக்கமூர்த்தி சுவாமிகளை பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவர்கிட்ட எந்த விதமான சித்துத்திறமையும் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவரை பிடிக்காத நண்பர்கள் ஒரு காரியம் செய்கிறார்கள். என்ன காரியம்? அந்த உள்ளூரில் ஒரு விவசாயியுடைய ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறார், செத்து போன ஆட்டை எங்கேயாரும் கொண்டு போய் பதைக்கணும் அப்படின்னு ஒரு கூடையில் போட்டு அந்த ஆட்டை தூக்கிட்டு போகிறார் இந்த விவசாயி. அவர் போகிற வழியில் இந்த மாணிக்கமூர்த்தி சுவாமிகளை பிடிக்காத ஆசாமிகள் எதிர்த்தாப்பல வர்றாங்க. என்னப்பா எங்கே போயிட்டுருக்க, கூடையில் என்ன கேட்டோன்னு சொல்கிறேன், என்னோட ஆடு இறந்து போச்சுப்பா, ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது, இந்த ஆட்டை அடக்கம் பண்ண போகிறேன், நான் ஆசையோடு வளர்த்த ஆடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாணிக்கமூர்த்தி சுவாமிகளை பிடிக்காத ஆசாமிங்க, நீ என்ன பண்ண, இந்த ஒரு சாமிகள் இருக்காரே, சாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மாணிக்கமூர்த்தின்னு சொல்லிவிட்டு, அவர்கிட்ட போனால் என்னோட ஆடு அவர்கிட்ட சொல்லிவிட்டு இது போல் இறந்து போயிடுச்சு, இந்த ஆட்டை நீங்கள் தான் இப்படியான உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் உயிர்ப்பிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. அவர்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, இறந்து போன ஒன்றை எப்படியும் உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் இவர் ஒரு சுவாமிகள், ஒரு மகான், இவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரால் உயிர்ப்பிக்க முடியாது அப்படின்னா அவர் அவமானப்பட நேரிடும். யார்? சுவாமிகள். அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவர்கிட்ட போய் சொல்லுப்பா, அவர் உயிர்ப்பிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிறாங்க. இந்த விவசாயிக்கு நம்பிக்கை இல்லை. இறந்து போன ஒன்றை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு வாழ்க்கை நிர்ணயம், ஒரு காலகட்டமானது தீர்மானிக்கப்படுகிறது. அதை தாண்டி யாராலையும் இருக்க முடியாது. விதி வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நினச்சிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கார் ஆட்டை. இவங்க சொன்னோன்னு என்ன பண்ணுறார், சரி எதுக்கு இவங்க சொல்கிறத நம்ம எதிர்த்து கேள்வி கேட்பான்னு மாணிக்கமூர்த்தி சுவாமிகிட்ட போகிறார். போய் இந்த கூடையை இறக்கி வைக்கிறார். என்னப்பா
அப்படின்னு மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார். இந்த விவசாயி சொல்கிறான், என்னோட ஆடு இறந்து போச்சு சாமி, உங்ககிட்ட வந்தால் நீங்கள் உயிர்ப்பிச்சு கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, இந்த ஆட்டுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, அதனுடைய விதி முடிஞ்சிடுச்சின்னு நான் நினச்சிப்பேன். உயிர் வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த ஆடு தான் எனக்கு வாழ்க்கை, இதை வச்சு தான் நான் இத்தனை நாளாக பழைச்சிட்டு இருந்தேன் சாமி அப்படின்னு சொல்கிறேன். மாணிக்கமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியாதா இந்த விவசாயிக்கு பின்னால் யார் இருந்து கொண்டு இயக்குகிறார்கள் அவருக்கு தெரியாதா? அவர் என்ன பண்ணுறாரா, கையில் ஜலத்தை எடுத்து ஒரு பதிகம் பாடி அந்த ஆட்டின் மேலே தெளிக்கிற. அந்த விவசாயி ஆர்வத்துடன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.